என்னடா இப்படி பார்க்கல பள்ளிக்கூடம் இருக்கேன். நான் கட்சி காத்த என் தஞ்சாவூர் கோபுரம் அப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா. 2000 பைக் இருக்கும். இதில் எத்தனை பைக்கில் போனவன் பெட்ரோல் இல்லாமல் நிற்கிறாரு. எத்தனை பேர் பேய்க்கு பயந்துட்டு ஓடியாடுறானோட என்ன செய்ய. எத்தனை பேர்த்த விட்டுட்டு போனாங்களோ. மொங்கு வண்டியில் வந்தவன் இவங்கள வச்சு பொம்பளை ஊற அதுக்குள்ளே சாணியோட போயிட்டீங்களா அண்ணே? சாணி தொழிக்கடா அப்படி சொல்லுண்ணே. நீ ஏன்டா பூரையம் கடிச்ச மாதிரி அலறி அலறி பேசுற. வடக்க தலை வச்சு வேனில் படுக்காதடா வாரிட்டு போயிரும்னு தெக்க தலை வச்சு படுத்து தெருவாக்கி விட்டியாடா அந்த மேடையை. நமக்கே இந்த நிலைமைனா ராசவாட்டு நிலைமையை நினச்சா அவர் ஏற்கனவே பயந்த போல. நாரதர் வேற ஒரு முட்டை பெருச்சாளி. கதைக்கு வாரி வாண்ணே வாண்ணே. நம்ம பிளாக்கில் சரக்கு ஓட்டுற மாதிரி கூப்பிட்றாரு. வானே வானே வாண்ணே. என்னைய பார்க்கும்போது பொம்பளை ஆளுக்கு போகிறான்னு தெரியும். இந்த வேஷத்தை பார்க்கும்போது எப்படி தெரியும் தெரியுமா? ஏதா கறிக்கடை வச்சிருப்பேன் போல ஆடு உரிக்க வந்திருக்கியான்னு. அழகர் கோயிலில் ஆட்டு மண்டை வாட்டவே மாட்டியே இருக்கனே. கிடையாதுப்பா. அப்புறண்ணே, இந்த உலகத்திலேயே பெருங்கொண்ட கோடீஸ்வரர் மையம் யாருன்னா நான் தான். என்ன மாதத்துக்கு நாடத்துக்கு வர? கோடீஸ்வரம் மேனா வீட்டில் இருக்க வேண்டாம் என்ன? எங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா தூக்கில் தொங்கிடுவானா? வர வர என் குடும்பம் ரொம்ப கவலைப்படுதாடா. ஊரா மிஸ்டர் தேன்றாட்டு மண்டை. எங்கள் அப்பா எங்களை தூக்கி போட்டு அடிப்பார். எல்லா அப்பனும் அதாண்டா செய்வாங்க. ஏன் தெரியுமா? எல்லா பிள்ளைகளும் அம்மா அம்மான்னு ஓடுவது தெரியுமா? விஷயம் தெரியுமா? ஏன்னு? அம்மா வந்து அன்புக்கு அம்மா. ஆமாண்ணே. சாப்பிடாட்டாலும் நைட்டு 1 மணிக்கு எழுப்பி ஐயா வெறும் வயிற்றில் படுக்காதையா அம்மா ஊட்டி விடாப்பா அப்படின்னு அம்மா சொல்லும். அப்பா அப்படி கிடையாது. அப்பா எப்படின்னு? போலீஸ் எஸ்ஐ மாதிரியே வர்ற வட்டமெல்லாம் கம்பை உருவிக்கிட்டு எங்கவே உமாயங்கடி என்னங்க கிரிக்கெட்டு விளையாட போயிட்டேன். என்ன கிரிக்கெட்டு? அந்த ஆளை பார்த்தாலே ரெவடி மாதிரி. நம்ம அப்பா அப்படியாண்ணே? இல்லைப்பா, குறிஞ்சி நாட்டுக்கே எங்கள் அப்பா தான் தலைவர். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா தலைவராக இருந்தார். எங்கள் ஐயா, சரிண்ணே. எங்கள் பாட்டே முப்பாட்டி எல்லாரும் தலைவராக இருந்தோம். நல்ல விஷயம் தானே. ஏன்னு அழுவுற? எங்கள் ஊர் ஓட்டை என்னவே 7 நாள் ஆகும். அம்புட்டு பெரிய ஊரானே? 7 வீடு தான், 13 ஓட்டு, அதில் 2 பேர் செத்து போனாங்க. அதுக்கு தான் 7 நாள் ஆகுமாடா? சரின்னு தலைவர் எலெக்ஷனுக்கு போட்டி வந்துருச்சு. சரிண்ணே. அப்பா நம்பிராஜன் நின்றார். ஒரே ஓட்டில் தோற்று போனார். எப்படிண்ணே இத்தனை வருஷமா அப்பா ஜெயிச்சாரு, எப்படிண்ணே தோற்று போனாரு? உன் கிரகந்தே அவரை பிடிச்சி ஆட்டிடுச்சு. அந்த ஒத்த ஓட்டு எப்படி போச்சுன்னு ஊரை பூரா சத்தியம் பண்ண பாலை செம்பு எடுத்துக்கிட்டு சூடத்தை எடுத்துக்கிட்டு வீடு வீடாக போனோம். நம்ம வீட்டுக்கு செம்பு வந்தோடனே அப்பா சத்தியம் பண்ண மாட்டேன்ட்டார். ஏண்ணே அப்பா தான் உத்தமராஜனே, சத்தியம் பண்ண வேண்டியதானே? அந்த ஒரு ஓட்டை போட்டதே அவன் தான்டா. என்னண்ணே அதிர்ச்சியாக இருக்குண்ணே? எது நின்றவன் புளிய மரம் சின்ன, அப்பா நின்றது மஞ்சனத்தி மரம். சரிண்ணே. இந்த ஓட்டு குத்துற ஸ்டாம்பை தூக்கணுன்னே ஜாமியை கும்பிட்டுருக்காரு. ஜாமி வந்துருச்சு. அந்த இடத்துல ஏன்னே அப்பாவுக்கு சாமி வரணும்? ஏன் திண்டுக்கல் முக்கு ரோட்டில் வந்து அவன் ஏற்றுக்கிறியா? வந்துருச்சுடா. சாமி ஆடி இவன் சின்னத்துக்கு பதிலாக அவன் சின்னத்தில் குத்தி. அப்பாவுக்கு இந்த சோதனை வரக்கூடாதுன்னு தோத்துட்டாருன்னு நினச்சி அழுகிறியா? இல்லை உங்கள் அப்பையும் தோத்தது நல்லதுதான் நினச்சி அழுகிறியா? தோத்துட்டாருன்னு நினச்சி அழுகிறேன்னு. அம்மாவுக்கு விஷயம் தெரியாது. அம்மா ஆளாத்தி தட்டோடு நிற்கிது, அப்பா ஜெயிச்சு வருவார். அப்பா பார்த்தா 4 கால் பாய்ச்சல நீர்மலைக்கு போகிற மாதிரி தூக்கிட்டு வர்றாங்க. வந்தவொடனே அம்மாட்ட ஓடி போய் சின்ன போய் சொல்லிவிட்டேன், அப்பத்தா நம்பிராஜன் தாத்தா தோற்று போனாருன்னு சொன்னவொடனே அம்மா என் மூஞ்சிலே முழிக்காத போய் மானம் கட்டவனேன்னு சொல்லிடுச்சு.
அப்பா மானஸ்தேன்னு. அப்பா எங்கனே போனாரு? அப்பா மானஸ்தேன் வீட்டில் இருந்திருக்க மாட்டாரு. அம்பா அப்பா. ஏன் அப்பா அதில் செருப்பு அடிச்சு போய் மயிர்மனே. சரி அப்பா. நீ சொத்துக்கு பங்குக்கு வரையோ அஹ், தூக்கு போட சாகலடா. தூக்கு போட போயிட்டார். போய் நிலாவளத்தில் கயத்தை பார்த்துருக்காரு. அருணா கயிறு இடுப்பில் வெட்டமுல்ல அண்ணா கயிறு. ஆமாண்ணே. திருப்பி வந்து ஏதாவது குடிச்சு ஆகணும்னு ஒரு வாட்டில் மருந்து அப்பா குடிச்சிட்டாருப்பா. அப்பா குடிச்சு செத்து போயிட்டாருண்ணே. அம்மாட்ட போய் சொல்லியிருக்காரு, மருந்தை குடிச்சிட்டே என்னைய காப்பாத்துன்னு அழுதுருக்காரு அப்பா. சரிண்ணே. எந்த பாட்டில்னு அம்மா விளக்க போகிறதி பார்த்துருக்கு. அம்மாவுக்கு வாங்கின இருமல் டானிக்கை குடிச்சிருக்கேன். தப்பிச்சுட்டாரியா? ஆனால் டே எங்கள் அப்பாவை கொல்ல பார்க்குறேன். இல்லைண்ணே, கண்டத்துலேருந்து தப்பிச்சுட்டாருண்ணே. ஆனால் அப்பா உத்தமண்டா. உத்தமே. சரின்னு நைட்டு 1 மணிக்கெல்லாம் கொச்சை கயிறை எடுத்துக்கிட்டு இப்போ செத்துருவேன் இப்போ போய் சொல்லுண்ணே, எனக்கு பதட்டமாக இருக்குண்ணே. வாசனம் தெரியாமல் தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு சொல்ல தெரியாதா? சரின்னு அப்பா மரம், பெரிய மரம், இருட்டு 1 மணிக்கு நைட்டு கயத்தை கொண்டு போயிட்டு மேலே அண்ணாந்து பார்த்துருக்காரு. சரிண்ணே. அப்பாவோட 3வது ஆள் ஒருத்தர் கட்டினியாம் பாரு. ஆமாம். எலெக்ஷனுக்கு அவன் தூக்குறது. இதில் அப்பா அவனை பார்த்து பயந்து, ஐயோ, கலுங்கு கடையில் முட்டி சே, கோடாங்கி 82,000 செலவழிச்சு சாக போறிய. அவனுக்கு அது பயம் வருமாடா? பயம் வராதுண்ணே. அவன் எவ்வளோ ஒரு சோதனை. மறுநாள் அப்பா நேரம் செல்லின்னு காலண்டரை பார்த்துருக்காரு. சரிண்ணே. அதிகாலை குளிர் நேரம்னு 5:30 ஓட்டுருக்கு. 5:30 கயத்தடுத்து போட்டி. இப்போது செத்தாரானே? இதை சொல்ல விடு. சரி சொல்லு. அதே என்ன சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரின்னு அப்பா போய் மரம் உயரம் கம்மா கரையில். ஆமாம். உயரம் இருக்கிற கொப்புல அப்பா கயத்தை போட்டு என்னண்ணே சொல்றியா? அப்பா குதிச்சுட்டாருப்பா மரத்துல இருந்து கயத்தை போட்டுக்கிட்டு. எப்படிண்ணே? அப்பா வேப்ப மரத்துலானே தூக்கு போட்டாரு. கொப்பு ஒடிஞ்சிருச்சு. அவன் போட்டது முருங்கை மரம். கொப்பு ஒடிஞ்சு கீழே வர்ற இடத்துலையா ஒருத்தர் வெளியே இருக்க உட்காரணும். ஐயோ, அவன் கொண்ட நரம்புலேயே விழுந்து சே, அவன் சாகலடா. எல்லாத்தையும் கொள்றதுக்குன்னே இருப்பாங்க. அவன் மூஞ்சில் அடிச்சு இப்போ 36,000 கேட்டாங்க. காசு போச்சு. அதில் அப்பா விழுகும் போது அப்படியே கம்பி இருந்திருக்கு, வெதரில் குத்தி போச்சு. அண்ணே, வெதர்னா கொட்டையாண்ணே. ஏன் புதுக்கோட்டை போய் ஜெராக்ஸ் எடுத்துடுவாங்க. ஏட்டா அப்போ அப்பா கொட்டை போச்சா? என்னடா வேப்பமுத்து பிறக்க வந்த மாதிரி சொல்கிறேன். அப்பா ஓடியாந்தவனே என்கிட்ட சொன்னார், ரத்தம் அதிகமாக போகுது, பொடி எடுத்து அமுக்குறான்னு. நீ நீ காப்பித்தூள் எடுத்து அமுக்குனியா இல்லைண்ணே? அமுக்கிட்டு பார்க்குறேன் மிளகாத்தூள். ஐயோ ஐயோ, எத்தனை சோதனை. அப்பாவுக்கு தகன்னு எரிஞ்சிருக்குமேண்ணே. அதான் அப்பா ஓடி போய் அம்மா பெரிய வட்டையில் தண்ணி வச்சிருச்சு, அது சுடு தண்ணிப்பா. குழஞ்சு போயிருக்குமேண்ணே. என்ன அப்பாவுக்கு கொட்டை வெந்துருச்சா வேகலையாண்ணே? ஏன் சாப்பிட்டு பார்த்து சொல். இல்லைண்ணே, சுடுதண்ணியில் வச்சாரு. அது திருப்பி அம்மாவை பிதுக்கு மருந்து எடுத்துட்டு வர சொன்னாங்க. நீ பிதுக்கு மருந்து போட்டு விட்டியாண்ணே? பிதுக்குன அப்புறம் தெரியுது அது கோல் கட்டி. எம்புட்டு சோதனை. அப்பா உயிரோட இருக்காரான்னா வீங்கி. இப்போ அப்பா வந்து வெளியே தர போக முடியாது. அம்மாட்ட சொல்லியிருக்காரு, கை தாங்கலாம் போயிடுறேன்னு. அம்மா சொல்லியிருக்கு, வெளியே இருந்து போடுங்க, நான் எடுத்து போகிறேன். அப்பா கேட்காம சீமத்தருவ தூரில் போய். சரிண்ணே. அதில் ஒரு 10 பையில முயக்கண்ணி கட்ட போனவங்க. ஐயோ,
இவருக்கு சிரிப்பு தாக்க முடியல. உங்க அப்பாவுக்கு நடந்திருக்கு போலனே. ஒருவேளை அவருக்கு இந்த நிலைமையா இருக்குமாடா. மொயக்கண்ணி கட்டிட்டு எப்படி மொய விழுந்துரும் தடத்தை பார்த்து கட்டியிருக்காங்க. அவங்க ரெடியாக வந்திருக்கேன். வடைச்சட்டி, எண்ணெய், பட்டை வத்தை, கடுகு, வெங்காயத்தோடு வந்திருக்காங்க. எப்படி மொய விழுந்துடும் கிரேவி பண்ணி சாப்பிடலாம்னு போய் பார்த்தா மொயக்கண்ணியை மொய அத்துட்டு போயிடுச்சு. அதில் ஒருத்தன் சொல்லியிருக்கேன், ரொம்ப தூரம் போயிருக்கு, அது கண்ணி வேறு அத்துருக்கு, எங்கனையா சிக்கி கிடக்கும்ட்டு தடத்தை பார்த்தே போயிருக்காங்க. அந்த தடத்துலையே அப்பா அங்கனுக்குள்ளே அப்பா ஆயிருக்கணும். சோதனை சோதனை. அது தூரத்துலேருந்து பார்த்துருக்காங்க. ஒருத்தன் சொல்லியிருக்கேன், முள்ளலி மாதிரி தெரியுதுன்னு. பக்கத்தில் ஓடி போய் இந்த தரங்கு இருக்கும் பாடுறா, ஆமாண்ணே, ஈட்டி, அதில் குத்துனா எலி நலிவிரும்னு ஒருத்தன் நம்ம அப்பாவை என்னண்ணே உன்னாங்க கவட்டாப்புலி எடுத்து அடிச்சார். ஐயோ அப்பா அது செத்தாரா இல்லையாண்ணே? என்ன கடைசி வரைக்கும் கொல்லவே மாட்டேன். அப்போ அவங்க கிரேவி பண்ணி சாப்பிட்டாங்களா கொட்டைய? சரின்னு அப்பா ஒரே இடத்துலயே படுது. 7 பேர் சாதகம் சரியில்லைன்னு மனசுத்தேன்னு விஷத்தை குடிச்சு செத்துட்டானா? சாதகம் பார்க்க சோசியர்கிட்ட போயிருக்காரு. நோட்டு எடுத்துக்கிட்டு எதுக்கு எப்போ சாவின்னு கேட்க வந்தே. எங்க கிரகம் எப்படி இருக்குன்னு சோசியர் நோட்டை பார்த்தவொடனே அப்பாவை அரைஞ்சு விட்டான்ப்பா. ஏன்னு அப்பா சாதக நோட்டு தானே காமிச்சாரு. காது ஊத்து மொய் நோட்டை தூக்கிட்டு போயிருக்கு. ஐயோ அப்பா சித்திரவதைப்படுத்துறாருன்னு திருப்பி வீட்டுக்கு வந்தவொடனே கணத்தை தேய்ச்சிக்கிட்டே வந்திருக்காரு. அம்மாட்ட வந்து சாதக நோட்டு எங்கடி வச்சேன்னு, இந்த பானைக்குள்ளே இருக்க எடுத்துகிட்டு போன்னு சொன்னோடனே அப்பா எடுத்துகிட்டு போய் ஜோசியர்கிட்ட தூக்கி போட்டிருக்காரு. பார்த்து சொல்கிறா வெண்ணமையன் மானஸ்தண்ணே. திருப்பி அந்த ஜோசியர் அப்பாவை உலக்க எடுத்துகிட்டு அடிச்சு விட்டு. ஏன்னு உலக்க எடுத்து அடிச்சாரு? சாதக நோட்டு தானே விட்டு எரிஞ்சாரு. அது அம்மாவுக்கு சுகருக்கு வாங்குற பெரியாச்சி பத்திரி மாத்திரை நோட்டு. அப்போ அம்மா சொல்லியிருக்கு, ஒரே அட்டையில் இருக்கும்டா கூறுகட்ட வேலையை, அதை எடுத்துகிட்டு போடான்னு. ஒரே அட்டை தானேன்னு அப்பா எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காரு. சோசியர் பொண்டாட்டி விளக்கமாத்த வச்சு வெட்டியிருக்கு. என்ன இப்போவும் 100 நான் வேலை ஆகுறாச்ச. எப்போதாண்டா உங்க அப்பே கடைசி வரைக்கும் சாதகமே சரியாடா. ஐயோ அண்ணே, அப்புறம் என்னண்ணாச்சு? நோட்டை கரையாந்துருச்சு. இப்போ அப்பா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காருப்பா. நல்ல விஷயம்னே. அந்த வழியோட உனக்கு பொண்ணு பார்த்துருக்காருன்னா கிரேட்டுண்ணே. ஆமாம், அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, அறந்தாங்கில டீ கடை வச்சிருக்காரு வேல்முருகன், அவர் மக. வேல்முருகன் மகனா? என்னண்ணே சொல்றிய? உன் சொந்தக்காரங்களா? ஆமாண்ணே, வேல்முருகன் மக. அண்ணே அவர் எனக்கு சித்தப்பா. அப்போன்னா நீங்கள் எனக்கு மச்சன் ஆகிட்டீங்களா? ஓ வீட்டில் சம்மந்தம் பண்ண மாட்டேன். நீ ஒரு சிப்ப அரிசியை ஜோரா திண்டு விட்டு மறுபடியும் 2 வீடு கேட்ப. மச்சான் கல்யாணம் பண்ணணும் அந்த வீட்டு சைடு சோறு ஓட்டினா 7,000 வேணாம்டா. என்ன மச்சான்? உங்கள் தங்கச்சியா வேணா? தங்கச்சி தான் எனக்கு. ஆள் எப்படி இருக்கேன்? அழகா இருக்கும். அப்போ நீங்கள் கட்டிக்க வேண்டியதானே? எனக்கு தங்கச்சிடா. சாரி ப்ரோ, ராங் நம்பர். இப்போ இங்கே இருக்கா? கூட்டு வந்திருக்கேன். கூட்டு வாங்க மச்சான். இவனே இப்படி போகிறானே, நிலக்கதவு ஏத்துற மாதிரி. என் தங்கச்சி என்ன லட்சணத்தில் இருக்குமோ ஆண்டவா, உன்னைய போட்டு நோண்டவா. அந்த 18ஆம் படி கருப்பனும் கலிசேரி காளிமுனி ஐயா